மாலை நேரம் தான் மாநாடு. கூட்டமே மாலை தான் தொடங்குது. இரவுல இருந்தே அங்க போய் காத்திருந்தாங்களே. இன்னைக்கு பாருங்க முழுக்க முழுக்க ஒரு நாள் முழுவதும் அங்கேயே தஞ்சம் அடைஞ்சுட்டாங்கல்ல. கஞ்சா வேகாத வெயிலு, ம். ஆ ஓ குடிக்க தண்ணி கூட இல்ல. சோத்து பொட்டலம் இல்ல. புளி சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம் இல்ல. ரூ. 200 கோடி வாங்குற நீ, கடைசி நேரத்தில கேரவன் வேன விட்டு இறங்கி, பஞ்சாப் பவுன்சர்களோடு, உள்ளூர பவுன்சரே கிடைக்கல. ஆ இல்ல சார். எல்லா சினிமாத்தனம். ஒரு எல்லா ஒரு சினிமாத்தனம். தலைவன் இப்படிதான் சார் இருப்பாரு. அதானே அதான் நீங்க பார்த்த தலைவன்லாம் அப்படித்தான் இருப்பான். உங்களுக்கு தெரிஞ்ச தலைவன் பூரா இப்படித்தான் இருப்பான். 34 வயசுல நீங்கள் பார்க்குற தலைவன் பூரா இப்படித்தான் செயற்கையா இருப்பான். கேரவன் மேல தான் அரசியல் இருப்பான். அது அல்ல. தலைவன் எங்கிருந்து வர்றான்? அடி, மிதி, 9 வருஷம் ஜெயில்ல இருந்தார் காமராஜர். பெரியார் வாழ்நாள் முழுக்க சிறை போகாத சிறையே இல்ல. பெல்லாரி சிறையில ஆங்கிலேய அடக்க முடியாத குற்றவாளிகளை பெல்லாரி சிறையில தான் போடுவான். அங்கிருந்தா பெரியார் அரசியலுக்கு வர்றாரு. கக்கன் அங்கிருந்து தான் வர்றாரு. ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர் அத்தனை பேர் அங்கிருந்து தான் வர்றான். ஆனால் கேரவன்ல வேன்ல இருந்து வருகிற தலைவர்களை இந்த தமிழ்நாடு இப்போ தான் நீங்க பார்க்குறீங்க. கேரவன் ஜெயலலிதா முடிய பிடிச்சி சேலையை இழுத்து ஜாக்கெட்டை பிச்சு துரைமுருகன் குத்தி அப்புறம் அடுத்த நாள் காலையில் கால் விழுந்துட்டார். அது வேற விஷயம். யார் கால்ல? ஜெயலலிதா காலில். யாரு? துரைமுருகன். இது என்ன புது? ஆமா, எல்லாம் நீங்க கேட்கிறவங்க எல்லாம் புதுசாக தான் இருக்கும். ஜெயலலிதா விட்ட கையில் காலில் விழுந்து, அம்மா தாயே நான் இதை உங்கள்கிட்ட செய்யலைன்னா நான் கருணாநிதி கட்சி விட்டு விரட்டிடுவார். நான் அங்கிருந்தே உனக்கு தேவையான உதவிகளை செய்கிறேன்னு காம்ப்ரமைஸ் ஆனவர் தான் துரைமுருகன். இல்லைன்னா ஜெயலலிதாவை முடிய பிடிச்சி சேலையை பிடிச்சிட்டு இருந்துட முடியுமா? கேபி ராமலிங்கம் ஜெயலலிதாவை அந்த இராணுவ ஒன்றிலிருந்து விரட்டி விட்டதுக்காக காவல்துறை இன்ஸ்பெக்டராக இருந்த அவருடைய தம்பி இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆனார்னு தெரியல. தெரியுமா? கேபி ராமலிங்கம். கேபி சொந்த தம்பி ஈரோட்டில் இருந்து இன்ஸ்பெக்டராக இருந்தவர் என்ன ஆனாரே தெரியல. வருஷம் எவ்வளோ ஆச்சு? வரலாறு தெரிஞ்சுக்கங்க. வரலாறு ரொம்ப கடுமையானது.